ஆன்மீக சந்திப்பில் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர லக்னத்தை சேர்ந்தவங்க எந்த கிழமை மற்றும் ஓரையில் ரொம்ப கவனமாக இருக்கணுன்றதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே மேஷம் முதல் தனுசு லக்னம் வரை இருக்கவங்களுக்கு வீடியோ போட்டாச்சு. அதோடைய லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ப்ளேலிஸ்ட்டாக. நீங்கள் அதில் பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த வீடியோவில் மகர லக்னத்தை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குறிப்பாக வந்து வண்டி ஓட்டும்போது பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்துட்டு டைம் சரியில்லாமல் விபத்து ஏற்படும்னு சொல்லிடுவாங்க, கரெக்டுங்களா? அந்த நேரம் எந்த நேரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து உஷாராக இருக்கலாம், கரெக்டுங்களா? அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, நீங்கள் வந்து ஜாதகம் பிறக்கிற மகர ராசி இல்லை, மகர லக்னம், சரிங்களா? லக்னம் வந்து உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் மகர லக்னமாக இருந்தால் அப்போ இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்துட்டு மகர லக்னத்தை சேர்ந்தவங்க எந்த கிழமை மற்றும் ஓரையில் ரொம்ப கவனமாக இருக்கணும், வண்டி ஓட்டும்போது மட்டும்தான். அதுக்கான ஓரை நேரம் தான் சொல்கிறேன். மற்றபடி மீதி நாட்களுக்கு, மீதி சுப நிகழ்ச்சிக்கெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? மகர லக்னத்தை சேர்ந்தவங்க புதன்கிழமை, சரிங்களா? புதன்கிழமை மற்றும் புதன் ஓரை இந்த டைமில் வந்துட்டு ரொம்ப கவனமாக இருக்கணும். புதன்கிழமை வந்து ஃபுல் டே, சரிங்களா? புதன் ஓரைன்றது பார்த்திங்கன்னா அது ஒரு சுப ஓரை தான், சில விஷயத்துக்கு நல்ல விஷயந்தான் அது. ஆனால் வண்டி ஓட்டும்போது, அதுவும் உங்களுக்கு மகர லக்னத்தை சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இது நான் சொல்கிறது, சரிங்களா? அப்போது தினம் வந்து ஒரு ஓரை வரும், ஒரு 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து ஒரு ஓரை மாறும். அது மாதிரி பார்க்குறப்ப புதன் ஓரைன்னு ஒன்று வரும். அந்த ஓரை எந்த ஓரைன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸில் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இல்லை நீங்கள் கேலண்டர் பார்த்தாலும் பஞ்சாங்கத்தை பார்த்தாலும் தெரிஞ்சிடும், சரிங்களா? அந்த டைமை நோட் பண்ணி வச்சுட்டு அந்த டைமில் மட்டும் நீங்கள் போகிறப்ப ரொம்ப கவனமாக போங்க. குறிப்பாக வந்து வயதானவங்க, குழந்தைகளை கொண்டு போகிறப்ப ஹெல்மெட் போடாமல் போகிறது, இந்த மாதிரி விஷயத்தெலாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. லாங் ட்ரைவ் போகிறது, இந்த மாதிரி டைம்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீடாக இந்த பைக் ரேசிங்லாம் போகிறீங்களா, அதெல்லாம் வந்துட்டு இந்த டைமில் போகாதீங்க, ரைட்டுங்களா? ஏன்னா அந்த டைமில் கொஞ்சம் உக்கிரமாக இருக்கும், உங்களுக்கு விபத்து ஏற்படுறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால தான் இந்த வீடியோ, சரிங்களா? இந்த வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏற்கனவே யாருக்காச்சும் விபத்து, இந்த மகர லக்னத்தை சார்ந்தவங்க விபத்து ஏற்பட்டுச்சுன்னு பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த டைமில் தான் நடந்திருக்கும். நீங்கள் வேணால் அதை வச்சு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு விபத்து நடக்காமல் இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.